நம்ம அறிஞர் அண்ணாவை இழக்கவில்லை, பெரியாரையும் இழக்கவில்லை, எந்த பேச்சாளரும் நம்ம இழக்கலைன்னு சொல்லி நல்ல நிரூபணமாக இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம இதுவா அதுவா அப்படிங்கிறது தேர்வு செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற பேச்சாளர்களை முதல் 2, 3ன்னு சொல்லி தேர்வு செய்வதற்காக கடினமான வேலையை முடிச்சிருக்காங்க நம்ம நடுவர்கள். அவர்களுக்கெல்லாம் நமது வள்ளுவன் தமிழ் மையத்தின் சார்பில் ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு சிறிய பரிசை எல்லாரும் 3 பேருக்கும் கொடுக்க ஆசைப்படுறோம். அந்த பரிசை கொடுப்பதற்காக தலைவர் அவர்கள் வேல்முருகன் அவர்களை முதலில் அழைக்கிறோம். முதலாவதாக திரு நாஞ்சில் பீட்டர் அவர்களை அழைக்கிறோம். அவர்களுக்கு தலைவர் வேல்முருகன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். உங்கள் நேரத்தை செலவழித்து இங்கே நடுவராக எங்கள் விழாவை சிறப்பித்ததற்கு, போட்டி சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு அரிய மகிழ்ச்சி. வள்ளுவன் தமிழ் அகாடமி அமைப்புக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக திரு பாஸ்கர் அவர்களை அழைக்கிறோம். அவர்களை திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை அளித்து சிறப்பித்தார்கள். வணக்கம். நான் சென்ற ஆண்டும் வந்திருந்தேன். ஆண்டுக்கு ஆண்டு முன்னேற்றம் மிகவும் பிரமிக்கத்தக்கதாக உள்ளது. ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். உலகத்தில் யார் வேண்டுமானாலும் ழகரம் பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே பிறந்த குழந்தைகள் ழகரத்தை கண்டிப்பாக, ஏன்னா அவங்க முருகனையும் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ழகரம் வரலன்னா நான் அதை முயற்சி பண்ணேன். ழகரம் தமிழ் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், டிஏஎம்ஐ ஆர் போட்டு பாருங்கள், தமிழ் அப்படின்னு வந்துடும். அவங்க ஆர் ழகரமாக படிக்கிறாங்க. இது ஒரு சின்ன தகவல். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய தமிழ் பள்ளியினுடைய செயலாளர் திரு ரவி சம்பத் அவர்களை அழைக்கிறோம். திரு குழந்தைவேல் ராமசாமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அதனால ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம ராமசாமி அவர்கள் ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதனால் அவர் கண்டிப்பாக ஒரு 5 நிமிடங்கள் பேச வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. பேசினாதான் குடுப்பேங்கிற மாதிரி நிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதாம். எங்களை கூப்பிட்டதுல உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்களையெல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் குழந்தைகள் இவ்வளவு சிறப்பாக சொற்பொழிவு பண்ணுவாங்க. 5 மணித்துளிகள் 3 மணித்துளிகள் அப்படிங்கிறத நான் இங்கே கண்கூடாக பார்க்குறேன். அதை தான் நான் பள்ளி தலைவர்கிட்ட கேட்டேன், இது ஏதாவது உங்களுக்கே உரிமையுடையதா, காப்பிரைட்டடா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இதை மாதிரி மற்ற பள்ளிக்கூடத்தில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப சிறப்பாக நீங்கள் முன்னோடியாக இருந்து செய்திருக்கீங்க. அந்த விதத்தில் குழந்தைகளை பாராட்டுவதற்கு இணையாக அதற்கும் அதிகமாக குழந்தைகளின் பெற்றோர்களையும் அதற்கும் அதிகமாக இந்த வாய்ப்பினை வழங்கிய வள்ளுவன் தமிழ் பள்ளிக்கும் எங்கள் மூவன் சார்பாகவும் அனைத்து தமிழ் குடும்பங்களின் சார்பாகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பேசணும்னு வேற சொல்லிட்டாங்களே, கை காலெல்லாம் உதறுது. நல்ல பேச்சாளர் முன்னாள் தலைவர் அவங்க உட்காந்துருக்கிறாரு, அவர் முன்னாடி நம்ம பேசணும் அப்படின்னாக்க சிவாஜி கணேசன் முன்னாடி போய் நடிச்சு காமிங்கிற மாதிரி ஆகி போச்சு. ழகரத்தை பத்தி ஒரு சிறப்பான பயிற்சி பட்டறைக்கு பொறுப்பெடுத்து பண்ணாரு இங்க இருக்கிறவர். அவருக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. யாருக்காவது தெரியுமா? எழிலர் செய்ய வந்திருந்தப்ப அவர்கிட்ட இருந்த தனியா போய் பயிற்சி பெற்றவர் சஞ்சீவி வாஞ்சிநாதன். ஒரு நாள், எத்தனை நாள்? 3 நாள். அதில் கடைசியில் வெளியில் சொல்லிட்டு கடைசி நாள் தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால ழகரத்தினுடைய சிறப்பு தமிழுக்கே உலக மொழிகள் அனைத்துக்கும் இல்லாத சிறப்புகளில் ஒன்று ழகரம். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அடுத்த முறை
என்னை இங்கே அழைத்தீர்கள் என்றால் அதை யாராவது என்று சொல்வதை பல குழந்தைகள் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையில் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இணையத்திலும் இருக்கின்றது. மிக மிக சிறப்பான ஒரு பாடல். 2 வயதில் திருஞான சம்பந்தர் பாடியது. அனைவரும் படிக்கலாங்க. அனைவரும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே படிக்கலாம். 2 வயதில் எழுந்ததாக தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுகல் அரிது அழிகலியில் ஒளி உலகு பழி பெருகு வழியை நினையார் முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதிலிறை எழுது மொழி தமிழ் பிறகன் வழிமொழியும் மொழி தகையவே என்பது திருஞான சம்பந்தர் 2ஆம் நூற்றாண்டில் எழுதிய பாடல். இந்த பாசுரத்தின் குறிக்கோள் என்னவென்றால், இந்த ஒரு பாடலை, இதில் இருக்கும் கருத்தை தெரிந்து கொண்டால் நீங்கள் அதில் இருக்கும் அனைத்தையும் படித்ததாக பொருள் என்று சொல்வார்கள். இந்த பாடல் இணையத்தில் ஒழுகல் ஒழுகல் என்று தமிழில் ஈ கலப்பையை வைத்தோ அல்லது என்எச்எம் எடிட்டர் வைத்தோ தமிழில் ஒழுகல் என்று தட்டினீர்கள் என்றால் இந்த பாடலே வந்துவிடும். அதைவிட முக்கியம், இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு புரிந்திருக்காது என்பது எனக்கு தெளிவாக புரிந்திருக்கின்றது. ஏனென்றால் நானும் பல நாட்கள் படித்து தான் அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டேன். பொருளை அடுத்த முறை சொல்லுகிறேன், காலம் கருதி. தயவு செய்து அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த பாடலை சொல்லிக் கொடுங்கள். நீங்களும் மனப்பாடம் செய்யுங்கள். 24 முறை ரகரம் உச்சரிக்கும் ஒரே ஒரு பாடல் தமிழ் இலக்கியத்தில் படித்து பாருங்கள். அதோடு ஒரு சின்ன கருத்து, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருக்குறளோ ஒரு இலக்கியத்தில் ஒரு குற்றால குறவஞ்சோ அல்லது ஏதாவது ஒரு சிலப்பதிகாரத்திலேயோ மணிமேகலையோ உங்களுக்கு ஒரு சொல் தெரிந்தால் பாடல்ல ஒரு சொல் தெரிந்திருந்தால் போதும். தொட்டனை தூரும், அடுத்தது மறந்து போச்சே, தொட்டனை தூரும், சிந்திக்க வேண்டாம். ஐயா, நான் ஒரு பேச்சுக்காக மறந்து போச்சுன்னா உண்மையிலும் அடக்க உடையார் அறிவலர் என்று எண்ணி கடக்க கரவும் வேண்டாம். மடத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு அதை சொல்லலாம். வாடி இருக்குமாம் கொக்கு. அதனால தெரியாத மாதிரி நடிச்சேன். உண்மையை பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீங்களும் கொஞ்சம் சிந்திக்கிறீங்க, பார்க்குறீங்கன்னு. தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள், அடுத்த முறை இங்கே வர என்னை மதித்து கூப்பிட்டார்கள் என்றால் எத்தனை குழந்தைகள் இந்த ஒழுகல் அறிந்து பாடலை பாடுவார்கள் என்பதை பார்க்கும் ஒரே ஆர்வத்தில் தான் வருகிறேன் என்றும், அடுத்த முறை 200 குடும்பங்கள் இருக்கும் இதே பள்ளியில் 400 குடும்பங்கள் வர வேண்டும் என்று அவர்களையும் இங்கேயே சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் வருவேன் என்றும் கூறி, இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய உங்கள் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இதை திரளாக வந்திருந்து கண்ட தமிழ் பெற்றோர்களுக்கும் உள்ளங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நீண்ட கற்றுக் கொடுக்கணுமான்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு பேச கற்றுக் கொடுக்க வேண்டாம், அவ்வளோ நல்லா பேசினாங்க. ஸோ ஓரிரு தகவல்கள். நாம் இங்கே பள்ளி நடத்துகிற மாதிரி அங்கே எலிகாட் சிட்டியில் மேரிலாண்ட் மாநிலத்தில் அந்த பள்ளி நடத்துறதுக்கு முக்கிய காரணம் அங்கே ஒரு ஆசிரியராகவும் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் தமிழ் பள்ளி ஆரம்பிப்பதற்கு அந்த காலத்தில் இவரும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். ஸோ அவருக்கு மீண்டும் எங்களது நன்றி. இதுவரைக்கும் இங்கே பொறுமையாக இருந்து அனைத்து குழந்தைகளையும் உற்சாகப்படுத்தி அவர்களுடைய பேச்சை கேட்டு உற்சாகப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. முடிவுகள் எல்லாம் நாளை அறிவிக்கப்படும். ஸோ